சரி ஓகே. எனக்கு ஃபர்ஸ்ட்டு கேட்கணும்னு நான் நினைச்சது என் ஃப்ரெண்ட் என்கிட்ட சொல்லி அனுப்பிச்சது அதான். இருதுருவம்னு ஒரு சீரிஸ். அது எங்களோட ஃபேவரெட்டு. அதில் குணசேகரனா வந்து பயங்கரமாக மாட்டியிருப்பீங்க. எஸ். ஸோ அப்படி இருந்த ஒருத்தரா இது அப்படிங்கிறது தான் எங்களுக்கு வந்த ஃபர்ஸ்ட் கேள்வி. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி உங்களுக்கு ஆல்சோ நீங்கள் தியேட்டர் ஆர்டிஸ்ட், அது உங்களுக்கு அதனால ஈஸியாக இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்க. இப்போ என்னன்னா இந்த இருதுருவம்க்கு எப்படி என்ன காசு பண்ணாங்கன்னா, நான் இப்போ யூடியூப்ல இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி ரொம்ப காமெடி வீடியோஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன். அதை பார்த்து தான் என்ன இதில் காசு பண்ணாரு. அது ஏன் பண்ணாருன்னு இப்போ வரைக்கும் ஃபன்னான கேரக்டரை பார்த்து சீரியஸாக காசு பண்ணியிருக்காங்க. ஆமாம் அப்படி பண்ணாரு. ஆனால் அது ஒரு பெரிய ஒரு உங்களுக்கு ஒரு பிரேக் த்ரூ மாதிரி. கண்டிப்பாக அந்த அந்த சீரிஸ் வந்து எனக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் கிடச்சிது. இப்போ வரைக்கும் நான் பண்ணதில் பெரிய ப்ராஜெக்ட் அது ஒன்று தான். அதுக்கப்புறம் சரி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ தியேட்டர் பண்ணதுனால எனக்கு ஈஸி இல்லை, கஷ்டம்தான். அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க இந்த கேரக்டருக்கு அந்த கேரக்டருக்கு டிஃப்ரென்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுனால நம்மளால புல் ஆஃப் பண்ண முடிஞ்சுது. ஓகே. அது வந்து சின்னதாக ஹெல்ப் பண்ணுச்சு எனக்கு. மற்றபடி எனக்கு என்னென்னா அதுவும் பிடிச்சிருக்கு, சீரியஸாக பண்ணவும் பிடிச்சிருக்கு, காமெடியாக பண்ணுறதும் பிடிச்சிருக்கு. ஸோ நிறைய வெப் சீரிஸ் மாதிரி தான் நடிச்சிட்டு இருக்கீங்க. இடையில படம் அப்படின்னு பார்க்கும்போது செவப்பி ஒன்று பண்ணியிருந்தீங்க. ஸோ ஆகா அது வந்துருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில படங்களில் சின்ன சின்ன கேரக்டர் வந்திருக்கீங்க. ஸோ மூவிஸாக பெருசாக பண்ணாத ஒரு இது இருக்கா உங்களுக்கு இயக்கம்? கண்டிப்பாக ப்ரோ. ஏன்னா வந்ததே சினிமாக்காக தான். ஓகே. ஃபஸ்ட்டு ஒரு படம் போக்கியத் ராஜான்னு ஒரு படம் பண்ணேன். அதுக்கப்புறம் இது என்ன கற்றுக்கலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தியேட்டர் போயிட்டு அதுக்கப்புறம் வந்தது இருதுருவம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன நீங்கள் சொன்ன மாதிரி நித்தம் உருவானம், நேரங்கள் 3, இன்னும் ஒரு 4 படம் பண்ணி ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. அதெல்லாம் ஆகணும்னு தான் வெயிட்டிங். நடுவில் கரெக்டாக இந்த போலீஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. நான் கொஞ்சம் வெளியில் தெரியுது. படங்களுக்கு முன்னாடி திரும்ப இன்னொரு வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆமாம். என்னென்ன படங்கள்னு சொல்லலாமா ஏதாச்சும்? மிஸ் மேகின்னு ஒரு படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்கேன். புல்லட்னு ஒரு படம். ஓகே. ஒரு எல்வின் மாஸ்டர் லாரன்ஸ் சாரோட தம்பி அவங்க அதில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் டியர் டெவில்னு 13 ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தோட டேரக்டரோட அடுத்த ஃபிலிம். அதில் வந்து நானும் குமரன், பாண்டியன் ஸ்டோர்ஸ் குமரன் இருக்காருன்னு, நானும் அவரும் சேர்ந்த ஒரு படம். ஃபுல்லாகவே பயங்கர ஹாரர் காமெடியான ஒரு படம். அந்த படத்துக்கு தான் வெயிட்டிங் நான். ஓகே.